some confusion upon receiving your letter, Mr. Dumbledore. In all the years Tom's been here, he's never once had a family visitor. There have been incidents with the other children, nasty things. Tom, you have a visitor. How do you do, Tom? Don't. ஆயிரத்தி 1905 ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஒரு வித்தியாசமான ஒரு தியரியை கொண்டு வரார். அதுதான் இந்த இடத்துல தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டின்னு சொல்லக்கூடியது. அதாவது டைமுக்கு நேரத்துக்கு ஒரு சார்புன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை கொண்டு வரார். அப்படின்னு சொன்னால் ஆளுக்கால் இந்த நேரம் டைம் போகிறது மாறுபடும். அதுக்கு டைம் டிலேஷன் சொல்லுவாங்க, அல்லது டைம் டைலேஷன் சொல்லுவாங்க, அல்லது டைம் ட்ராவலிங், இப்படி ஒரு பேரில் சொல்லுவாங்க. இப்போ சாதாரணமாக நாங்கள் சார்புன்னு சொல்லக்கூடிய விஷயம், இப்போ ரிலேட்டிவ்னு சொல்லக்கூடிய விஷயம் நாங்கள் சாதாரணமாக வேகத்துக்கு சொல்கிறோம். இப்போ ரிலேட்டிவ் வெலோசிட்டி, சார்பு வேகம். இப்போ சார்பு வேகம்னு சொன்னால் என்னது? இப்போ சாதாரணமாக ஒரு நபர் ஓய்வளிக்கிறார். இப்போ இந்த நபருக்கு முன்னுக்கால ஒரு பஸ் போகுது ஒரு 20 மீட்டர் செகண்ட் -1 வேகத்தில். இப்போ இந்த நபர் சார்பாக இந்த பஸ்ஸோட வேகம் என்னென்னு கேட்டால் 20 மீட்டர் செகண்ட் -1. இப்போ இந்த நபர் என்ன செய்கிறார்? அந்த பஸ் போகிற திசையில் ஒரு 5 மீட்டர் செகண்ட் -1 வேகத்தில் போகிறார். இப்போ நான் கேட்குறேன், இந்த நபர் சார்பாக இப்போ அந்த பஸ்ஸோட வேகம் எவ்வளோ? 20 இல்லை, இப்போ 20 -5, இப்போ 15 மீட்டர் செகண்ட் -1. அதே நேரம் அந்த பஸ் போகிற திசைக்கு எதிர் திசையில் அந்த நபர் 5 மீட்டர் செகண்ட் -1 வேகத்தில் போகிறார். இந்த சந்தர்ப்பத்தில் அந்த நபர் சார்பாக அந்த பஸ்ஸோட வேகம் இப்போ 25 மீட்டர் செகண்ட் -1. ஸோ இந்த இடத்துல இயக்கம் மாற 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 அந்த நபர் சார்பாக இயக்கத்தில் காணப்படக்கூடிய இன்னொரு பொருளோட வேகம் மாறிக்கொண்டிருக்கும், இயக்கம் மாறிக்கொண்டிருக்கும். ஸோ அந்த இயக்கம் எப்படி மாறுதோ அதே மாதிரி ஐன்ஸ்டீன் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் டைமும் ஆளுக்கால் மாறுபடும். ஒவ்வொருத்தரோட இயக்கம் மாற மாற அவருக்கு ஏற்ற மாதிரி டைமும் மாறுபடும்னு சொல்லி ஒரு விஷயத்தை கொண்டு வரார். இது நாங்கள் டைம் டிலேஷன்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கான ஈக்குவேஷன் உங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்க்கலாம். அதாவது டெல்டா டி டேஷ்னு சொல்லக்கூடியது டெல்டா டி ஓவர் ரூட் ஆஃப் 1 - v/c ஹோல்டிங் ஸ்கொயர்னு சொல்கிறோம். சாதாரணமாக இந்த இடத்துல டெல்டா டின்னு சொல்லக்கூடியது சாதாரணமாக நாங்கள் கிளாக்கில் அளக்கக்கூடிய டைம். சாதாரணமாக ஒரிஜினலி இப்போ இந்த நார்மலாக பூமியில் ஒரு கிளாக் கொண்டிருக்குது, இந்த கிளாக்கில் அளக்கக்கூடிய டைம். டெல்டா டி டேஷ்னு சொல்லக்கூடியது அந்த கிளாக் சார்பாக ஒரு பொருள் இயக்கத்தில் இருக்குதுன்னு சொன்னால், அல்லது ஒருத்தர் இயங்கி கொண்டிருக்கிறாருன்னு சொன்னால் அவருக்கு போகிற டைம். இப்போ உங்களுக்கு சாதாரணமாக இப்போ எங்களோட ரிலிஜனை நாங்கள் எடுத்தோன்னு சொன்னால் இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம்? இப்போ மறுமையில் ஒரு நாள்னு சொல்கிறது பூமியில் அளந்தன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 1000 வருடங்களுக்கு சமம்னு சொல்கிறோம். இப்போ அதே மாதிரி அப்போ மறுமையில் ஒரு நாள்னு சொல்கிறது நாங்கள் பூமியில் அளந்தன்னு சொன்னால் 1000 வருடங்கள், இன்னொரு இடத்துல வருது 50,000 வருடங்கள்னு சொல்லி. அப்போ ஒருத்தருக்கு ஒரு மாதிரி டைம் போகணுன்னு சொன்னால் அதே சுச்சுவேஷனில் இன்னொருத்தருக்கு வேறு மாதிரி டைம் போகும். இப்போ ஒருத்தருக்கு உதாரணமாக ஒரு எக்ஸாம்பிள், ஒருத்தருக்கு 1 ஹவர் டைம் போகுதுன்னு சொன்னால் இன்னொருத்தருக்கு 2 ஹவர் டைம் போகிற மாதிரி, 3 ஹவர் டைம் போகிற மாதிரி. ஸோ அப்படி அந்த ஆளுக்கால் டைம் வித்தியாசப்படும். ஸோ என்ன செய்யுதுன்னு சொன்னால் இந்த ஈக்குவேஷன் படி உங்களுக்கு ஈக்குவேஷனை பார்க்கலாம். இந்த வீணு சொல்லக்கூடியது என்னன்னு சொன்னால் அந்த ஒரிஜினல் கிளாக்கு தானே. இப்போ சாதாரணமாக நாங்கள் பூமியில் இருக்கிறோம்னு சொன்னால் பூமியில் டைம் போகுது. இப்போ பூமியில் 1 ஹவர் டைம் போகுதுன்னு சொன்னால் அந்த 1 ஹவர் டைம் போகக்குள்ள அந்த பூமியில் ஒரு நபர் இருக்கிறார், அவர் இயக்கத்தில் இருக்கிறார். ஸோ அந்த நபருக்கு டைம் எவ்வளோ போகும்? ஸோ அந்த இயக்கத்தில் இருக்கிற நபரோட வேகம் தான் இந்த இடத்துல காணப்படுது வீணு சொல்லி. ஸோ சீனு சொல்லக்கூடியது என்னன்னு சொன்னால் லைட் ஸ்பீட், கிட்டத்தட்ட 3 தடவை 18 மீட்டர் செகண்ட் -1. நாங்கள் என்ன சொல்ல வரோம்? இதில் ஒரு பொருள் ஒன்று இயக்கத்தில் இருக்குதுன்னு சொன்னால், அது இவன் ஒரு நபர் ஆகிக்கலாம், பொருள் ஆகிக்கலாம், ஒரு வெஹிக்கல் ஆகிக்கலாம், இயக்கத்தில் இருக்குதுன்னு சொன்னால் என்ன செய்யுதுன்னு சொன்னால் அவருக்கு டைம் அதாவது ஸ்லோவாக போகுதுன்னு அர்த்தம். டைம் ஸ்லோவாக போகிறதுன்னு அர்த்தம். ஏன்னு சொன்னால் நீங்கள் உங்களுக்கு சமன்பாடை வச்சு பார்க்கலாம். இந்த இடத்துல பிரதிட்டன்னு சொன்னால் அந்த டெல்டா டி டேஷுக்குரிய பெருமானம் டெல்டா டியை விட பெருசாக வருது. ஸோ அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னு சொன்னால் டைம் ஸ்லோவாக போகுது, டைம் ஸ்லோவாக போகுது. அப்போ எந்த அளவுக்குன்னு சொன்னால் நீங்கள் உங்களோட ஸ்பீடை உங்களோட வேகத்தை கிட்டத்தட்ட லைட் ஸ்பீடுக்கு நீங்கள் கூட்டினீங்கன்னு சொன்னால், லைட் ஸ்பீடுக்கு மேலே வரையில்லாத வேகம். ஸோ லைட் ஸ்பீடுக்கு அண்மைத்த ஒரு பெருமானத்தில் நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு டைம் வெரி வெரி ஸ்லோவாக போகும். ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு டைம் நீங்கள் லைட் ஸ்பீடு கிட்ட போனீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல எந்த அளவுக்குன்னு சொன்னால் டைம் போகாதுன்ற நிலைமைக்கு வரும்.
ஸோ எப்படி உங்களோட வேகத்தை மாற்றி எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு பார்த்திக்கிறாங்க. அதாவது இப்போ சாதாரணமாக பூமியில் ஒரு கிளொக் இருக்குது, அந்த கிளொக்கில் ஒரு ஹவர் டைம் போகுது. அதே நேரம் ஒரு மிக வேகமாக இயங்கக்கூடிய ஒரு ஜெட் உண்டு அல்லது ஒரு ஏர்ப்ளேன் உண்டு. ஸோ அதில் ஒரு கிளொக் ஒன்று வச்சு பார்த்திக்கிறாங்க. ஸோ அதில் எக்ஸ்பெரிமெண்டலி அந்த டைம் போகிறது வந்து ஸ்லோவாக காணப்படும். ஸோ இப்படி அந்த இடத்துல இயக்கத்துக்குரிய வேகம் கூட டைம் போகிற அளவு வந்து குறைவாக காணப்படும். ஸோ இப்படின்னு சொல்லி இந்த டைம் டிலேஷன் ஈக்குவேஷனை வச்சு எங்களுக்கு ஜென்ரலாக ஒரு ஐடியா ஒன்று எடுக்கலாம். ஸோ இது எப்படியோ இந்த இடத்துல வந்து ஐன்ஸ்டீன் இந்த இடத்துல டைம் டிலேஷனுக்குரிய தேரி யாருக்கு செட் ஆகும்னு சொன்னால், இந்த இடத்துல வந்து ஃப்யூச்சருக்கு போகலாம், ஆனால் பாஸ்ட்டுக்கு போயிடாது, இறந்த காலத்துக்கு போயிடாதுன்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணிக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல டைம் டிலேஷனுக்குரிய விஷயங்கள் ஐன்ஸ்டீனை வந்து தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி கூடிய அடிப்படையில் வந்து ப்ரூஃப் பண்ணிக்கிறாங்க. எங்களுக்கு வந்து ஃப்யூச்சருக்கு போகலாம், அதாவது இந்த இடத்துல வந்து எதிர்காலத்துக்கு போகலாம், ஆனால் இந்த இடத்துல இறந்த காலத்துக்கு போயிடாதுன்னு சொல்லி டைம் ட்ராவலிங் மூலம் பாஸ்ட், அதாவது எங்களை இறந்த காலத்துக்கு வந்து போயிடாதுன்னு சொல்கிறதுக்கு ஒரு சில சயின்டிஸ்ட்ஸ் வந்து என்ன கொண்டு வராங்கன்னு சொன்னால் பேரடாக்ஸாக கொண்டு வராங்க. இந்த பேரடாக்ஸ்னு சொல்கிறது என்னன்னு சொன்னால், அதாவது ஒரு சில கன்ட்ரடிக்ஷனான ஸ்டேட்மெண்ட்ஸ். இப்போ ஒரு முடிவு உண்டு, ஒரு ப்ராப்ளம் உண்டு, ஒரு சொல்யூஷன் உண்டு, நாங்கள் கொண்டு வரோம். அந்த சொல்யூஷன் வந்து உண்மைன்னு சொல்லி நாங்கள் எடுத்துக்கொண்டு வைத்து ப்ரூஃப் பண்ணி கொண்டு போனோன்னு சொன்னால் ஒரு கட்டத்துக்கு போன பிறகு அது பொய்யண்டு வரும், ஃபோல்ஸ்ன்னு வரும். அதே நேரம் அந்த சொல்யூஷன் வந்து பொய்ன்னு சொல்லி நாங்கள் எடுத்துக்கொண்டு வைத்து ஒரு ப்ரூஃப் ஒன்று செஞ்சேன்னு சொன்னால் ஒரு கட்டத்தில் உண்மைண்டு வரும். ஸோ இப்படி ஒன்று கொண்டு முரணான கன்ட்ரடிக்ஷனான ஸ்டேட்மெண்ட்ஸுக்கு நாங்கள் சொல்கிறோம் பேரடாக்ஸ்னு சொல்லி. ஸோ இப்படி ஏன் எங்களுக்கு பாஸ்ட்டுக்கு போயலாதுன்னு சொல்லி ஒரு சில பேரடாக்ஸை வந்து முன்வைக்கிறாங்க. அதில் ஆகவும் ஒரு பாப்புலரான பேரடாக்ஸ் தான் இந்த இடத்துல வந்து கிராண்ட் ஃபாதர் பேரடாக்ஸ்னு சொல்லி. ஸோ உங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்க்கலாம் என்ன மாதிரின்னு சொல்லி. இப்போ கிராண்ட் ஃபாதர் பேரடாக்ஸ்னு சொன்னால் என்னென்றால் சிம்பிளாக விளங்கப்படுத்துகிறான்னு சொன்னால், இப்போ உதாரணமாக ஒரு நபர் ஒண்டிக்கிறார், சரி, ஒரு பர்சன் ஒண்டிக்கிறார். நாங்கள் செல்வோம், அந்த பர்சன் பேர் வந்து உதாரணம் ஒரு ஜோன்னு சொல்லி பர்சன் ஒண்டிக்கிறார். இப்போ அவர் இருக்கிறார் இப்போ 2026. ஸோ 2026 பீக்கிறார். இப்போ அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், இப்போ நாங்கள் எடுப்போம் இந்த டைம் ரிலேஷனில் எங்களுக்கு பாஸ்ட்டு போகலாம்னு சொல்லி பாஸ்ட்டு போகலாம்னு எடுத்தால் இப்போ எங்கே போகிறார்? இவர் 1960ஆம் ஆண்டுக்கு போகிறார். 2026 தான் இப்போ ஈகிறார். இவர் டைம் டிலேஷனில் டைம் ட்ராவலிங்கில் எங்கே போகிறார்? 1960ஆம் ஆண்டுக்கு போகிறார். 1960ஆம் ஆண்டுக்கு போய்த்து யாரை கண்டுபிடிக்கிறாருன்னு சொன்னால், இவரோட வாப்பாவை, அதாவது ஹிஸ் கிராண்ட் ஃபாதர். அதுவும் அந்த கிராண்ட் ஃபாதர் எப்போ? அவர் சின்ன வயசில் கண்டுபிடிக்கிறார். கிராண்ட் ஃபாதர் எங்கே கண்டுபிடிக்கிறார்? சின்ன வயசில். அப்போ இன்னும் வாப்பா பிறந்து இல்லை. இவர் டைம் ட்ராவலிங் பண்ணி எங்கே போகிறாருன்னு சொன்னால் 1960, அதுவும் வாப்பா சின்ன வயசில் கண்டுபிடிக்கிறார் இவரோட வாப்பாவை. He has found his grandfather in the earliest hood. ஸோ கிராண்ட் ஃபாதரை வந்து சின்ன வயசில் கண்டுபிடிச்சு என்ன செய்கிறாருன்னு சொன்னால் கிராண்ட் ஃபாதரை வந்து கொள்கிறார். அந்த வசனம் வந்து பொலைட் இல்லை. ஸோ நான் சொல்கிறேன், he has killed his grandfather. ரெண்டுமே உண்டு தான், பட் அந்த பொலைட்னஸ் கொஞ்சம் குறையும். ஸோ என்ன செய்கிறாருன்னு சொன்னார், இவரோட கிராண்ட் ஃபாதரை, இவரோட அப்பான்னு சொல்கிறது, நாங்கள் எங்கட பாசையில் அப்பான்னு சொல்கிறது உண்மையில் வாப்பா, இவரோட கிராண்ட் ஃபாதர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் கில் பண்ணுறாரு சின்ன வயசில். ஸோ இப்போ வாப்பாவை வந்து கொள்கிறாருன்னு சொன்னால் வாப்பா வருவாரா? இல்லை. என்ன சொன்னால் வாப்பாவை சின்ன வயசில் கொள்கிறாருன்னு சொன்னால் வாப்பா இல்லை, வாப்பா வர மாட்டார், வாப்பா இல்லை. ஸோ வாப்பா இல்லைன்னு சொன்னால் மகன் வர மாட்டார், மகன் பிறக்க மாட்டார் தானே. ஸோ ஜோன் இல்லை. ஸோ மகன் பிறக்க இல்லைன்னு சொன்னால் மகன் எப்படி 1960 டைம் ட்ராவலிங்கில் வந்து பின்னுக்கு போவார்? மகன் ஈந்தா தானே பின்னுக்கு போவார். ஸோ மகன் போக இல்லைன்னு சொன்னால் இந்த இடத்துல அப்பாவை கொள்ள இயலாது, அதை வாப்பா கிராண்ட் ஃபாதரை கொள்ள இயலாது. ஸோ கிராண்ட் ஃபாதரை கொள்ள இயலான்னு சொன்னால் கிராண்ட் ஃபாதர் இந்த இடத்துல என்ன செய்வார்னு சொன்னால் வாப்பா இப்பார். அப்போ இவரோட ஃபாதர் இப்பார். ஸோ இவரோட ஃபாதர் இருந்தான்னு சொன்னால் மகன் ஜோனி இப்பார். ஸோ ஜோனி இருந்தான்னு சொன்னால் மறுபடியும் பாஸ்ட்டுக்கு போவார். 1960 வைத்து அவரோட அப்பாவை கொள்வார். ஸோ அப்பாவை கொண்டான்னு சொன்னால் வாப்பாய்க்க மாட்டார், வாப்பா இல்லைன்னு சொன்னால் மகனிக்க மாட்டார். இப்போ என்ன சொல்ல வாரேன், ஒன்று நடக்குதுன்னு சொல்லி நாங்கள் வந்து ட்ரூ பண்ணினால் அது ஃபால்ஸ் ஆகுது, ஒன்று நடக்காதுன்னு சொல்லி கொண்டு வந்தேன்னு சொன்னால் அது ட்ரூ ஆகும். ஸோ இப்படி ஒன்று முரணான ஒரு சிச்சுவேஷன் ஒன்று வருது. ஆகவே இந்த இடத்துல பாஸ்ட்டுக்கு போயிடாதுன்னு சொல்லி இந்த இடத்துல ப்ரூஃப் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு பிறகு இந்த இடத்துல ரஷ்யன் சயின்டிஸ்ட் ஒருவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், இல்லை இந்த இடத்துல பாஸ்ட்டுக்கு போகலாம் என்ன சொல்லி அதுக்கு ஒரு சொல்யூஷன் ஒன்று கொண்டு வராரு. அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இதுக்கு நாங்கள் சொல்கிறோம் செல்ஃப் கன்சிஸ்டன்சி தியரின்னு சொல்லி. அதாவது எங்களுக்கு பாஸ்ட்டுக்கு போகலாம், பட் இந்த பாஸ்ட்டுக்கு போய்த்தால் எங்களுக்கு கண்ணால் விஷயங்களை பார்க்கலாம், காதால் விஷயங்களை கேட்கலாம், பட் இந்த இடத்துல யூனிவர்ஸை வந்து டிஸ்ட்ராய் பண்ண இயலாது, அதாவது யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய விஷயங்களை மாற்ற இயலாது. இப்போ எங்களுக்கு 1960 போய்த்து இவரோட வாப்பாவை வந்து
சின்ன வயசில் வந்து எங்களுக்கு கண்டுபிடிச்சி பார்க்கலும்னு சொன்னாலும் வாப்ப ஒன்றும் செய்யலாது. அந்த இடத்துல மரத்தில் காணப்படக்கூடிய இலை ஒன்றாலும் பிச்சலாது. அப்படி எங்களுக்கு அந்த சாதாரணமாக கண்ணால் பார்க்கலாம், காதால் கேட்கலாம். பட் இந்த இடத்துல யூனிவர்ஸுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ இப்படி செல்லக்குள்ள உங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருதா? நான் நினச்சிறேன் நீங்கள் எல்லோரும் வந்து ஹாரி பாட்டர் பார்த்திக்குதுன்னு சொல்லி. ஹாரி பாட்டரில் வந்து ஹாரி பாட்டர் அண்ட் தி ஹாஃப் பிளட் பிரின்ஸில் ஹாரி பாட்டர் எங்கே போகிறாருன்னு சொன்னால் இந்த இடத்துல வோல்டமோர்ட்டும் டம்பிள்டோரும் இந்த இடத்துல அவங்களோட வந்து ஏர்லியஸ்ட் ஸ்டூடுக்கு போகிறார். அதாவது இந்த இடத்துல வோல்டமோர்ட்டை வந்து சின்ன வயசு, அதாவது டாம் ரிடில். அதே மாதிரி இந்த இடத்துல டம்பிள்டோர் வந்து ஹொக்வர்ட்ஸுக்கு வந்த புதுசு. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷனுக்கு போகிறார், இந்த பாஸ்ட்டுக்கு போகிறார் ஹாரி பாட்டர். ஸோ இந்த இடத்துல வோல்டமோர்ட், அதாவது டாம் ரிடிலுக்கும் அதே மாதிரி டம்பிள்டோருக்கும் இடையில் நடைபெற்ற அந்த கம்யூனிகேஷன் அதுகளை பார்க்குறது. ஸோ அதில் நீங்கள் ஒப்சர்வ் பண்ணிக்குதா, இதில் அவருக்கு பெய்த்து ஹாரி பாட்டருக்கு பெய்த்து அந்த விஷயங்கள் என்ன நடக்குதுன்னு சொல்லி கேட்கலாம், பார்க்கலாம். பட் ஒன்றும் செய்யலாது. ஸோ நார்மலாக சுற்றிக்கிற விஷயங்களை பார்க்கலாம், ஒப்சர்வ் பண்ணலாம். பட் என்ன செய்யலாது, ஆக்ஷன் ஒன்றும் எடுக்க இயலாது. ஸோ இப்படி அந்த ஆக்ஷன் எடுக்க இயலாது. இதுக்கு தான் சொல்கிறோம் நாங்கள் செல்ஃப் கன்சிஸ்டன்சி தியரின்னு சொல்லி. ஸோ அதுக்கு போகிற வந்த ஒரு சில சயின்டிஸ்ட் வந்து முன்வைக்கிறாங்க இந்த இடத்துல இன்னொரு தியரியை முன்வைக்கிறாங்க இந்த இடத்துல மல்டிவர்ஸ் தியரின்னு சொல்லி. ஸோ இந்த இடத்துல மல்டிவர்ஸ் தியரின்னு சொன்னால் என்னன்னு சொன்னால், அதாவது இப்போ நாங்கள் வாழக்கூடிய யூனிவர்ஸுக்கு தானே மல்டிவர்ஸ்ன்னு சொன்னால் நிறைய யூனிவர்ஸ். இப்போ நாங்கள் வாழக்கூடிய யூனிவர்ஸுக்குரிய டைம் லைன் வந்து இப்போ நாங்கள் இருக்கிற டைம் லைன், அதாவது 2026 இப்போ நாங்கள் வந்து இந்த இடத்துல 4ஆம் மாதம் இருக்கிறோம். ஸோ இப்போ நாங்கள் வாழ்கிற யூனிவர்ஸில் டைம் லைன் இது. அதே மாதிரி இன்ஃபினிட்டி முடிவில் எண்ணிக்கையான யூனிவர்ஸுக்குமா ஒவ்வொரு யூனிவர்ஸுக்கும் ஒவ்வொரு டைம் லைன். உதாரணமாக இன்னொரு யூனிவர்ஸுக்குமா அது 2023ஆம் ஆண்டுக்கும், இன்னொரு யூனிவர்ஸுக்கும் 2020ஆம் ஆண்டு, இன்னொரு யூனிவர்ஸுக்கும் 1900ஆம் ஆண்டு, இன்னொரு யூனிவர்ஸுக்கும் 2100ஆம் ஆண்டு, இன்னொரு யூனிவர்ஸுக்கும் 2150ஆம் ஆண்டு, இன்னொரு யூனிவர்ஸுக்கும் 2026 இப்போ 1ஆம் மாதம் 31ஆம் தேதி சம்திங். இப்போ இந்த இடத்துல நான் இந்த ரெக்கார்டிங் இந்த வீடியோ எடுக்கிறேன். இப்போ டைம் வந்து 6:25. அப்போ இன்னொரு யூனிவர்ஸுக்கும் இந்த இடத்துல வந்து டைம் வந்து ராவ் டைம் வந்து இப்போ நான் இருக்கிற சிச்சுவேஷனில். ஸோ இப்படி என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் முடிவில் எண்ணிக்கையான யூனிவர்ஸ் ஈக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு யூனிவர்ஸில் வந்து ஒவ்வொரு டைம் லைன் ஈக்கும். ஸோ உங்களுக்கு வந்து பாஸ்ட்டுக்கோ ஃப்யூச்சருக்கோ போகிறேன்னு சொன்னால் இந்த இடத்துல அந்த யூனிவர்ஸுக்கு போகலாம். இப்போ நாங்கள் வாழக்கூடிய உலகம் இருக்குது பூமி. ஸோ இப்படி 7-8 கோள்கள் இருக்குது. இதெல்லாம் சேர்த்து தான் எங்கள்கிட்ட வந்து சோலார் சிஸ்டம். ஸோ இப்படி நிறைய சோலார் சிஸ்டம் சேர்ந்து தான் கேலக்ஸி இருக்குது. ஸோ இப்படி பல பில்லியன் கணக்கான கேலக்ஸிகள் சேர்ந்து தான் எங்கள்கிட்ட வந்து யூனிவர்ஸ் இருக்குது. ஸோ இப்படி நாங்கள் வாழக்கூடிய யூனிவர்ஸ் மாதிரி எக்கச்சக்கமான யூனிவர்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட முடிவில் எண்ணிக்கையான யூனிவர்ஸ் இருக்குது. இந்த ஒவ்வொரு யூனிவர்ஸும் ஒவ்வொரு டைம் லைனில் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பாஸ்ட்டுக்கு போகிறான்னு சொன்னால் வேறொரு யூனிவர்ஸுக்கு தான் போகணும். இப்போ நீங்கள் வேறொரு டைம் லைனுக்கு போகணும்னு சொன்னால், உதாரணம் 1960க்கு போகணும்னு சொன்னால், இப்போ நீங்கள் 1960 காணப்படக்கூடிய யூனிவர்ஸுக்கு போய்த்து நீங்கள் உங்களுக்கு அங்கே வந்து ஆக்ஷன் எடுக்கலாம். அங்கே ஆக்ஷன் எடுத்தேன்னு சொன்னால் அந்த யூனிவர்ஸில் காணப்படக்கூடிய விஷயங்கள் தான் டிஸ்ட்ராய் ஆகும் அல்லது மாறும். எங்களோட யூனிவர்ஸுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. ஸோ இந்த இடத்துல வந்து அந்த செல்ஃப் கன்சிஸ்டன்சிக்குரிய விஷயங்கள் இந்த இடத்துல வந்து என்ன செய்யுது, கன்சர்வ் ஆகுது. ஸோ இப்படி ஒரு தியரி கொண்டு வராது. ஸோ இதான் இந்த இடத்துல இந்த மாவல் அந்த அவெஞ்சர்ஸுக்குரிய அந்த ஃபிலிம்ஸ் அதுகளில் வந்து இந்த தியரியை தான் வந்து முன்வைக்கிறாங்க. அதாவது மல்டிவர்ஸ் தியரியை வந்து முன்வைக்கிறாங்க. ஸோ அதுக்கு பிறகு வந்து டவுட் என்னன்னு சொன்னால், சார் இப்போ மல்டிவர்ஸ்ன்னு இருக்குது, இந்த மல்டிவர்ஸ் வந்து எங்கே இருக்குது? மல்டிவர்ஸ்ன்னு சொன்னால் யூனிவர்ஸ் வந்து நிறைய யூனிவர்ஸ். ஸோ இந்த நிறைய யூனிவர்ஸ் வந்து எங்கே இருக்குதுன்னு சொல்லி இப்போ டவுட் ஒன்று வருது. ஸோ அதில் ஒரு சில ஆக்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னு சொன்னால், நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு சொன்ன மாதிரி எங்கள்கிட்ட யூனிவர்ஸை தாண்டி நிறைய யூனிவர்ஸ் இருக்குது. உதாரணமாக நாங்கள் வாழக்கூடிய பூமி அது அந்த மாதிரி 7-8 கோள்கள் இருக்குது. ஸோ இப்படி சேர்ந்து சோலார் சிஸ்டம் இருக்குது. சோலார் சிஸ்டம் நிறைய சேர்ந்து கேலக்ஸிஸ் இருக்குது. இந்த கேலக்ஸி எல்லாம் சேர்ந்து ஒரு யூனிவர்ஸ். ஸோ இந்த மாதிரி எங்கள்கிட்ட யூனிவர்ஸை தாண்டி நிறைய இடங்கள் இருக்குது தானே. ஸோ அந்த மாதிரி இடங்களில் ஒவ்வொரு டைம் லைனில் ஒவ்வொரு யூனிவர்ஸ் காணப்படும். ஸோ அந்த ஒவ்வொரு யூனிவர்ஸுக்கு வந்து இந்த இடத்துல வந்து மல்டிவர்ஸ்ன்னு சொல்கிறோம். இன்னும் ஒரு சில சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க என்னென்னு சொன்னால், மல்டிவர்ஸ் வந்து வேற எங்கேயும் இல்லை, இங்கே தான் இருக்குது. இங்கேன்னு சொன்னால் கண்ணு முன்னுக்கு இருக்குது, இப்படி முன்னுக்கு இருக்குது, இப்படி எல்லாமே ஒன்று கொண்டு ஓவலப் ஆகிக்குது. நாங்கள் இருக்கக்கூடிய யூனிவர்ஸ் மற்ற டைம் லைனில் காணப்படக்கூடிய யூனிவர்ஸ் எல்லா யூனிவர்ஸும் வந்து ஒன்று கொண்டு ஓவலப் ஆகி என்னோட கண்ணு முன்னுக்கு இப்படி இருக்குது. ஸோ கண்ணு முன்னுக்கு இருக்குதுன்னு சொன்னால் எப்படி எங்களுக்கு போகலாம்? எப்படி போகலாம்னு சொன்னால் அதுக்கான எக்ஸாம்பிள் தான். உதாரணமாக வந்து உங்களோட வீட்டில் வந்து ஒரு ரேடியோ ஒன்று இருக்குது. அந்த ரேடியோவில் வந்து நிறைய வந்து இதுக்கு தானே மீட்டர், நாங்கள் மீட்டர்னு சொல்கிறோம். உதாரணமாக 98.6, அதே மாதிரி 100, 101.2, 99.8 இப்படி நிறைய மீட்டர்ஸ் இருக்குது. ரேடியோவுக்கு வந்து நிறைய மின்காந்தலைகள் வருது. ஸோ அந்த குறித்த மின்காந்தலை டியூன் பண்ணால்
எங்களுக்கு என்ன செய்யலாம்னு சொன்னால் ஒரு மீட்டரை பிடிக்கலாம். அது மாதிரி தான் இந்த இடத்துல மல்டிவர்ஸும் அதே மாதிரி. ஸோ மல்டிவர்ஸ் பல இன்ஃபைனைட் அமௌண்ட்டான மல்டிவர்ஸ் வந்து எங்கள்கிட்ட கண்ணு முன்னுக்கால் ஓவலப் ஆகிக்குது. நாங்கள் எதுக்கு டியூன் பண்ணப்படுறோமோ அதுக்குரிய டைம் லைனுக்குரிய யூனிவர்ஸில் தான் நாங்கள் காணப்படுறோம். இந்த இடத்துல ரேடியோ சேனல் வந்து டியூன் பண்ணுற மாதிரி இந்த இடத்துல வந்து யூனிவர்ஸை டியூன் பண்ணி எங்களை குறித்த டைம் லைனில் கொண்டு வர இயலாது. அது ஒரு பெரிய ஒரு ப்ராசஸ். அதுக்கு நாங்கள் சொல்கிறோம் இந்த இடத்துல குவாண்டம் கோஹரன்ஸ்னு சொல்கிறோம். இந்த குவாண்டம் கோஹரன்ஸ், குவாண்டம் டிஸ்கோஹரன்ஸ் அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. குவாண்டம் கோஹரன்ஸ்னு சொன்னால் என்னென்னு சொன்னால், அதாவது ஒரு எலக்ட்ரான் ஒன்று எடுத்து அந்த எலக்ட்ரான வேவ் ஃபங்க்ஷன் ஒன்று எடுத்து அந்த வேவ் ஃபங்க்ஷனுக்குரிய விஷயத்தை வந்து டியூன் பண்ணுறது. அப்படின்னு சொன்னால் ஒரே டைமில் வந்து நிறைய ஸ்டேட்டில் காணப்படுற மாதிரி அது ஒரு வேவ் ஃபங்க்ஷன் எடுத்து நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால் அதை வந்து டியூன் பண்ணுறோம். ஸோ அப்படி சிம்பிளாக சொல்கிறேன்னு சொன்னால் ஒரே டைமில் வந்து நிறைய இடங்கள் இருக்கிறார். ஸோ இது சொல்லக்குள்ள உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? இதுவும் அந்த ஹாரி பாட்டருக்குரிய அதே எக்ஸாம்பிள். அந்த ஹாரி பாட்டரில் எத்தனாவது சீரீஸ்னு சொன்னால் 3வது சீரீஸ். ஹாரி பாட்டர் அண்ட் த பிரிசனர் ஆஃப் அஸ்கபனில் ஹெர்மைனி வந்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட அவங்க ஒரு 12 மொடியூல்ஸ் எடுக்கிறாங்க. அப்படி தானே நினச்சிற மாதிரி அவங்களோட யூனிவர்சிட்டி சப்ஜெக்ட்ஸில் வந்து 12 மொடியூல்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ அந்த நிறைய கிளாஸஸ் அட்டெண்ட் பண்ணுறாங்க ஒரு நேரத்தில். அதாவது ஒரு குறித்த நேரத்தில் நிறைய லெக்சர்ஸுக்கு வந்து ஒரே டைமில் வந்து அட்டெண்ட் பண்ணுறாங்க. அப்படின்னு சொன்னால் இப்போ நான் இருக்கிற டைமில் ஒரு லெக்சர்ஸ் இருக்கிறான்னு சொன்னால் அதே டைமில் இன்னொரு லெக்சர்ஸ்லேயும் இருக்கிறாங்க. ஸோ இப்படி ஒவ்வொரு டைமில் ஒவ்வொரு இடத்துல இருக்கிறாங்க. இல்லை ஒரே நேரத்தில் ஒவ்வொரு இடங்களில் காணப்படுறாங்க. ஸோ எதுக்கு சொல்கிறோம் நாங்கள் இந்த இடத்துல குவாண்டம் கோஹரன்ஸ்னு சொல்லி. ஸோ உண்மையில் வந்து இப்போ இருக்கிற டெக்னாலஜி படி, இப்போ இருக்கிற சயின்ஸ் அட்வான்ஸ்மெண்ட் படி எங்களுக்கு ஈவன் ஒரு எலக்ட்ரானை தான் என்ன செஞ்சுக்கிறாங்கன்னு சொன்னால் அதில் வேவ் ஃபங்க்ஷன் எடுத்து அந்த கோஹரன்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஒரு எலக்ட்ரான். அப்போ ஒரு மனிதன் எடுத்தான்னு சொன்னால், ஹியூமன் பாடி ஒன்று எடுத்தான்னு சொன்னால் சராசரியாக கிட்டத்தட்ட 1028 எலக்ட்ரான்ஸ். ஒரு காரணமாக ஒரு கோடின்னு சொன்னால் 10 அப்போ 1028 ஒரு கோடி 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 இலத்திரன்கள் காணப்படும் ஒரு ஹியூமன் பாடியில். அப்போ இப்போ இருக்கிற அட்வான்ஸ்மெண்ட் படி, டெக்னாலஜி படி ஒரு எலக்ட்ரானை தான் வந்து அதில் வேவ் ஃபங்க்ஷன் எடுத்து குவாண்டம் கோஹரன்ஸ் பண்ணுறதுக்கு டெக்னாலஜி இருக்குது. அப்போ இந்த இடத்துல 1028 எலக்ட்ரானையும் இந்த இடத்துல வந்து ஒரே நேரத்தில் குவாண்டம் கோஹரன்ஸ் செய்கிறதுக்கு டெக்னாலஜி வளர இல்லை. அது எவ்வளோ காலம் போகுமோ தெரியாது. அதனால் இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் படி டைம் ட்ராவலிங்னு சொல்கிறது ஒரு தியரிட்டிக்கலி முன்வைக்கப்பட்ட ஒரு தியரி உண்டு. இப்படி எல்லாம் நடக்கலாம், அதாவது பாஸ்ட்டுக்கு போகல இயலாதுன்னு சொல்லி ஒரு சில சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. ஸோ பாஸ்ட்டுக்கு போகலாம்னு சொல்லி ஒரு சில சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த இடத்துல செல்ஃப் கன்சிஸ்டன்சி தியரி, அதுக்கப்புறம் மல்டிவர்ஸ் தியரிக்கு ஒரு விஷயங்கள் இருக்கும். பட் இந்த இடத்துல மல்டிவர்ஸ் தியரியை வந்து ப்ரூஃப் பண்ணுறேன்னு சொன்னாலும் குவாண்டம் கோஹரன்ஸ் தேவை. பட் இப்போ இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் படி ஒரு எலக்ட்ரானை தான் என்ன செய்யலாம்னு சொன்னால் இதில் வந்து குவாண்டம் கோஹரன்ஸ் செய்யலாம். ஸோ அந்த அடிப்படையில் ஒரு நஃபரோண்ட ஒரு ஹியூமனோட வந்து டைம் ட்ராவலிங் பண்ண செய்கிறதுன்னு சொல்கிறது இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் படி அது வந்து என்ன செய்யலை, சாத்தியம் இல்லாத ஒரு விஷயமாக தான் இந்த இடத்துல காணப்படுது. சரிதானே? ஸோ இந்த டோட்டலான விஷயங்கள் உங்களுக்கு தெளிவாக விளங்கிக்கும்னு சொல்லி நினச்சிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து தெளிவாக விளங்கிக்குதுன்னு சொன்னால் கீழே வந்து கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கள். ஹேவ் அ நைஸ் டே.